காலை கனவினை காது கொண்டேன் கண்விழித்து அவன் காணவில்லை. இந்த இடத்துல வந்து ஒரு தலைவர் பிறந்த மண் வந்து அந்த மண்ணில் நான் பிறந்து நானும் பாடுறேன். அது எனக்கும் ஒரு பெருமையா இருக்குது. ஒத்த கிளி நின்னா கூட கத்தும் பாரு அவ பேர. யுத்தத்துல தெரியும் எங்களுக்கு, யுத்தத்துல நிறைய மக்கள் உயிர் மரணிச்சிருக்காங்க. சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் ஒரு சுதந்திரம் வருமா வருமா. உங்களோட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா? காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களை. நான் இப்ப பாடின பாட்டு நல்லா இருக்கேன்னா இப்ப எனக்கு நிமிஷம் பாட சொன்னேன். முத்தமிட்டாய் மோசமென உன்னாகும், சத்தமிட்டாய் நிலைமை நாகும். என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் மாறுதே. இந்த முகம் வந்து உலகத்துக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். அதான் என் ஆசை. உன்மெத்தமே தலை சாய்கிறேன் உயிர் என்னவோ பண்ணுதே. எங்களையும் பெருமையா சொல்ல அப்படியே தங்களுக்குள்ளே சொல்லிருக்கலாம். மொத்தமலை இங்க கொட்டி தீராதோ. வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களோட சேனலில் வந்து கலைத்துறையில் சாதிக்கின்ற பல கலைஞர்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வாரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பாடகியைத்தான் வந்து உங்களுக்கு எங்கள் காணொலியூடாக தெரியப்படுத்த போகிறோம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை வந்து எங்களோட உறவுகளுக்கு சொல்லுவீங்களா? ஓ சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிருத்திகா. நான் வந்து ஏல் படித்து கொண்டிருக்கேன். வல்வெட்டுத்துறை தான் என்னோட ஊர். வல்வெட்டுத்துறையில் நான் வல்வி மாலையில் படிக்கிறேன். வல்வி மாலை ஸ்கூல்லாம் படிக்கிறேன். எனக்கு ஒரு அக்கா இருக்குது, 2 தம்பி இருக்குது. அவ்வளோதான். பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை, அப்படியா ஷோட்டாக சொல்லிட்டீங்க. இசைத்துறையில் வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? உங்களோட வீட்டில் அப்பா அம்மா பாட்டு படிப்பினமா இல்லை வந்து இதுக்கு இசைத்துறையில் எனக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடுறேன். முதலாம் ஆண்டுலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடுத்துனேன், அம்மா நீ அப்பா நீ இந்த பாட்டு பாடினான். அதுக்கு பிறகு எனக்கு அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் எனக்குள்ளே எப்படி ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு. மற்றது வந்து எங்களோட அப்பா வந்து ஒரு கலைத்துறையில் ஒரு சாதிக்கிற ஒரு ஆளுண்டு. என்ன சொல்றது, உடுக்கடிப்பார், நல்லா உடுக்கடிப்பார். வல்வெட்டுத்துறையிலேயே உடுக்கடிக்கிற ஒரு ஃபேமஸ். அது வந்து என்ன சொல்றது, வல்வெட்டுத்துறை வந்து ஒரு தலைவர் பிறந்த மண் வந்து அந்த மண்ணில் நான் பிறந்து நானும் பாடுறேன். அது எனக்கும் ஒரு பெருமையா இருக்குது. அப்பா கலைத்துறையில் மற்றது அப்பாவும் வந்து ஒரு கலைஞன் என்ற ரீதியில வந்து வீட்டில் அப்பாவை தாண்டி ஒரு அக்கா, உங்களுக்கு அக்கா இருக்கும் இல்ல, அக்கா அல்லது அம்மா பாட்டு படிப்பினமா அல்லது வேற திறமைகள் இருக்கு அம்மாவைக்கு? அவைகளுக்கு கூப்பிட்டு விடுவேன். அம்மா ஒரு ஸ்மாரா பாடுவா, அப்பா பாடுவேன், நல்லா பாடுவேன். ஸ்மாரான்னு சொல்ல மாட்டேன், அப்பா நல்லா பாடுவேன். அதோட கோயில்ல பாட்டு பாடிக்கொண்டு நல்லா உடுக்கடிப்பேன். நீங்க ஒரு பாடகி என்றுதான் நான் வந்து அறிமுகம் சொன்னேன். நான் எங்களோட உறவுகளுக்கு அவை வந்து நானும் நீங்களும் கதைக்கிறத விட உங்களோட பாட்டை தான் கூடுதலாக எதிர்பார்ப்பினேன். எனக்கும் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கிறேன். உங்களோட பாட்டு எப்படி இருக்குன்னு என்ன தெரியாது. ஸோ அதால வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்றை படிக்கிறீங்களா? ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, ஒத்த கூட இல்லையப்பா, எங்க குடும்பத்தில ஒருத்தனப்பா, கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல, அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல, ஒத்த கிளி நின்னா கூட கத்தும் பாரு அவ பேர. கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க.
என்னன்னு சொன்னா தங்கச்சி, நீங்க பாட்டு படிச்சு கொண்டு இருக்கீங்க, எனக்கு உடம்பெல்லாம் புல் எரிச்ச மாதிரி இருந்துச்சு. சரியா? என்ன சொன்னா, நான் கணக்க பேரை இன்டர்வியூ எடுக்கிறேன். நான் முதலாவது பாட்டுகள் வந்து தங்களுக்கு பிடிச்ச பாட்டுகள், கொஞ்சம் வித்தியாசமான பாட்டுகள் எல்லாம் படிக்கிறவ. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாட்டு ஒன்று படிச்சிருக்கிறீங்க. சரியா? இந்த பாட்டு ஃபர்ஸ்ட்டாக படிக்கணும் அல்லது இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், உங்களுக்கு அதுக்கான காரணம் என்ன? அது வந்து யுத்தத்தில் தெரியும் எங்களுக்கு, யுத்தத்தில் நிறைய மக்கள் உயிர் மரணிச்சிருக்காங்க. அவைகளுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவாக இந்த பாட்டை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த பக்கத்தில் நிற்கிற பிள்ளை வந்து உண்மையில சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை வந்து இந்த அளவு தூரம் அந்த பாட்டை படிச்சுட்டு அந்த பாட்டை வந்து யாருக்கு சமர்ப்பிச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில இந்த பிள்ளைகள் வந்து அந்த யுத்த காலத்தில் வந்து பிறந்து அதுக்கு பிறகு பிற்பட்ட பிறந்த பிள்ளைகள் அப்படித்தானே, நீங்கள் அதுக்கு பிறகு பிறந்தாக்கலானே, அப்படி பிறந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த வடுக்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் இருக்குது. உண்மைக்கும் வந்து தங்கச்சி என்ன சொல்கிறது, நான் வந்து உங்களுக்கு வாழ்த்தி தான் ஆகணும்னு சொன்னால், நாங்களும் கணக்க பேரை இன்டர்வியூ எடுத்து நாங்கள் இப்படியான ஒரு வசனம், இப்படியான ஒரு பாட்டு படித்து சொன்னதில்லை. சரியா? வாழ்த்துக்கள். மற்ற உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு பள்ளிக்கூடத்துலையோ சரி அல்லது பள்ளிக்கூடம் தாண்டி வெளியில் வந்து ஒவ்வொரு மேடையில் இருப்பீங்களானே, உங்களோட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா? நான் முதல்ல வந்து ஸ்கூல்லாம் ஃபஸ்ட்டு மேடை ஏறினான். அதுக்கு பிறகு வந்து எங்களோட நடிகாடு வலுவட்டுத்துறை நடிகாடு பிள்ளையார் கோயிலில் வந்து பூங்காவனை தாண்டி நான் மேடை ஏறி பாட்டு பாடினான். அப்போ கூட எனக்கு அந்த பயம் போயில. இப்போ வந்து சாரங்கா இசைக்குழுலாம் சேர்ந்துருக்கேன். அங்கே போய் பாடி இப்போ எனக்கு அந்த பயம் இல்லாமல் போயிட்டுது. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் படிப்போடு சேர்ந்து நீங்கள் வந்து வெளி ப்ரோக்ராம்கள், மியூசிக் ஷோக்கள் வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்படியே ஆமாம், தொடர்ச்சியாக கழிச்சு கொண்டு போகலாம். அதுக்கடையில் வந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? ஆமாம். அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ பின்மை தாங்குமோ ராஜமங்க கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ வாட மேலே என்றவோ பாவை அல்லையோ எதனாலும் ஒரு நாளும் மறையாது பிரேமயம் எரித்தாலும் மறைத்தாலும் விலகாத பாசமோ கண்ணிமானும் உன்னுடன் கலந்ததில்ல பாவமோ காதலின் காற்றிலே குளிர்ந்து போகும் மேகமோ அம்பாடி நான் நீங்கவோ நீ வாவா ஓ பிரியா 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 ஓ பிரியா 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 பிரியா. உண்மைக்கு நல்லா இருக்கு. இந்த பாட்டு யார் படிக்கன்னு தெரியுமா படத்துக்கு? இந்த பாட்டு சித்ராமா. தெரியல, வடிவா கன்ஃபார்மாக தெரியும். கன்ஃபார்ம் தெரியல, அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும்னு சொன்னால், யார் படித்தது, யார் லிரிக்ஸ் செஞ்சது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உண்மைக்கும் எனக்கும் தெரியாது. பார்க்குற உறவுகளை யோசிப்பீங்க, இன்டர்வியூ எடுக்கிற உங்களுக்கே தெரியாது, படிக்கிற பிள்ளைக்கு எப்படி தெரியுமான்னு சொல்லி. அப்படி அண்டிலேயுமா ஒரு காம்படிஷன் போய் வைக்க எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? இது குறை அண்டியில் தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு யார் சிங்கரை பிடிக்கும்? எனக்கு ஸ்வர்ணலதா பிடிக்கும். அவள் தான் கூட பிடிக்கும். ஜானகியுமே பிடிக்கும் எனக்கு. இப்போ சொன்னலதா அவரோட பாட்டு தான் கூட கேட்பேன். கேட்பீங்க, உங்களுக்கு அதை கொஞ்சம் செட் ஆகும். அப்படியா? அவரோட வாய்ஸுக்கும் நல்லா ஷூட் ஆகும். அவரோட பாட்டு எனக்கு பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். அப்போ இன்றைக்கு அவன் சொர்ணலதா அந்த பாட்டுகள் கூட படிக்கணும். சரியா? சரியா? சரி, ஓகே. பார்க்குற உறவுகளுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ளணும். எங்களோட சேனலில் வந்து பல திறமையான கலைஞர்களை நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வரோம். உங்களோட ஊரில், உங்களோட பிரதேசங்களில் வந்து பாடக்கூடிய, ஆடக்கூடிய வேறு திறமைகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து வெளிக்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்படி யாராச்சும் இருந்துன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மற்ற தங்கச்சி, அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறோம் உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து வீட்டில் ஸ்கூல் படிப்பும் மற்றது வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்னு சொன்னால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க எல்லாம் வந்து வீட்டில் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் செய்யத்தானே வேணும். அப்படி செய்யும்போது வந்து உங்களோட அம்மா அப்பா வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேணுமா? அம்மா அப்பாவை தாண்டி சகோதரங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி வேணும். இல்லாட்டிக்கு ஒரே பாட்டு இருக்காம படிக்கலாம் தானேன்னு சொல்லி அம்மா அப்பா பேசுறே இல்லையா? இல்லை அப்படி இல்லை. இப்போ படிக்கிற நேரம் படிக்கணும், பாட்டு பாடுற நேரம் பாட்டு பாடணும். இல்லை தானே? இப்போ எனக்கு வந்து ரெண்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நானும் அப்படித்தான். இப்போ படிக்கிற நேரம் இப்போ என்ன மைண்ட் செட் வந்து படிக்கிறதெல்லாம் இருக்கும், பாட்டு பாடுற நேரம் பாட்டு பாடலாம் இருக்கு. அதுக்காக நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவேன். என் ரெண்டுக்குமே என்னை ஒத்துழைப்பேன். அவ்வளோதான்.
ஒரு டிஸ்டர்பும் பாறையில இல்ல இல்ல. நல்ல விஷயம். பிளேபேக் சிங்கர் ஆகணும் அல்லது ஒரு ஃபேமஸான பாடகி ஆகணும் மட்டும் ஆசைப்படுறீங்க. அதை தாண்டி படிச்சு நீங்க என்ன வரணும் மட்டும் ஆசைப்படுறீங்க? நான் படிச்சு இப்போ நான் படிக்கிறதே வந்து நான் மியூசிக் எடுக்கிறேன். ஏல வந்து ஆர்ட்ஸ் பாடத்துல ஜியோகிராஃபி மியூசிக் தமிழ் எடுக்கிறேன். அதுல வந்து மியூசிக் ஒரு பாடமா அது அகாடமி போகணுமென்னு தான் என் லட்சியம் இருக்குது. அகாடமி போய் நான் ஒரு மியூசிக் டீச்சர் ஆகணுமென்னு தான் என் லட்சியம். மியூசிக் டீச்சர் ஆகணும்னா லட்சியம். நல்ல வாழ்த்துக்கள். உங்களோட லட்சியம் வந்து நிறைவேறணும்னு சொல்லி நாங்களும் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். சரியா? ஓகே. தொடர்ச்சியாக காய்ச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வேற என்ன பாட்டு படிக்க போறீங்க? நான் சொன்னதான பாட்டு படிக்கிறேன். என்னுள்ளே அந்த பாட்டு. கண்ணிரண்டில் ஒரு பெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் நாடு எங்கு வேதோ நாத வெள்ளமூடும் ஆனாலும் என்ன தாபம் மெய்சிலக்கம் வல்லும் தீவளத்ததெல்ல தூபம் போடும் நேரம் தோண்டிலிட்டதெல்ல காண்பவை யாவும் சொர்க்கமேதான் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கென்ன போகும் தூரம் நான் மெய் மறைந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற இதுவோ மோகம் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ என்னென்ன போகும் தூரம். தங்கச்சி வந்து படிக்கிற பாட்டு வந்து எப்படி இருக்குது, இதன் குறைநிறைகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அந்த பிள்ளை வந்து பார்த்து அதை திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நமக்கு பாருங்க. சரியா? இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பாட்டு போட்டியோ அல்லது வந்து வேறு ஒரு என்ன சொல்கிறது, எந்த கலைஞனாக இருந்தாலும் வந்து வெளியில் தெரிகிறது வந்து குறைவு தானே. இங்கே காம்படிஷன்களோ அல்லது வந்து பெரிய பெரிய போட்டிகள் வந்து இடம்பெற குறைவு தானே. நீங்கள் வந்து இருந்தாலும் இலங்கையில் கொழும்புல வந்து இந்த சக்தியில் வந்து பாட்டு போட்டியெல்லாம் நடக்குதானே. அப்படியானது போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லையா? சக்தி இங்கே இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ பாட்டு இப்போ எனக்கு காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே குறைவு. இப்போ வெளி உலகத்துக்கு தெரியாது இப்படி ஒரு பாடக்கூடிய ஆக்கள் இருக்கணும் அப்படின்னு தெரியாது. எனக்கு வந்து இந்தியாவுக்கு போகணுமென்னு ஆசை. இந்தியாவுக்கு போய் சரிகமபாவோ இல்லாட்டி சூப்பர் சிங்கர் மோடியோ போய் காணணும். என் முகம் வந்து ஜெயிக்கணுமோ தோக்கணுமோ அது முக்கியம் இல்லை. என் முகம் வந்து உலகத்துக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். அதுதான் என் ஆசை. மாலை அந்துகளின் மனது சந்துகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுதே வெயில் தாருலகம் நகர வீதிகளில் மைய கொண்டு மலர் வாடுதே மேகம் சிங்கமிர துளியின் இடைவெளியில் துருவி உன்னை தேடுதே உடைய நுரைகளிலும் தொலைந்த காதலனை உருகி மனம் தேடுதே அழகிய திருமுகம் ஒரு தரம் பார்த்தால் அமைதியில் நுனி விரல் கொண்டு ஒரு முறை தீண்டு 100 முறை திறந்திருப்பே எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை வெளியில் காரில் விட்டதோ அம்மம்மா விழிகள் அழித்து விட்டதோ கவிதை தேடி தாருங்கள் இல்லை கனவை மீட்டு தாருங்கள் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை. இலங்கையை தாண்டி இந்தியாவில் போயிட்டு பெரிய மீடியாக்களில் நடக்கிற அந்த ஷோவில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதில் படிக்கணும் மட்டும் சொன்னால் எவ்வளவு தயார்படுத்தல், எவ்வளவு போட்டியாளர்களை கடந்து தான் அந்த போட்டிக்கு போகணும். அதுக்கு உங்களை தயார்படுத்துறீங்களா? ஆமாம். இப்போ வந்து முதல் எனக்கு மேடையில் இருந்தாலும் பயம், கையெல்லாம் அப்படி நடுங்கும், சரியான பயம் வந்து. இப்போ வந்து அப்படி அந்த பயம் இல்லை. நான் சாரங்காவுக்கு போகிறேன் தானே, சாரங்கா இசைக்குழுவில் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பாடினான். பாடும்போது அதுலேயும் கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கு பிறகு அவை வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு இந்த பயமே எல்லாம் போயிட்டுது. இப்போ என்ன தயார்படுத்துகிற மாதிரி இப்போ என்னை மாற்றிட்டேன். அப்படியே
ஓகே. பார்க்குறவர்களுக்கு சொல்லிக்கொள்ளணும், சாரங்கான்னு சொன்னால் உங்களுக்கு பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்கிற முன்னணி இசைக்குழுன்னு சொல்லலாம். அந்த ஒரு இசைக்குழுவில் வந்து ஒரு கொஞ்ச நாளாக பாடிக்கொண்டு வர அந்த பிள்ளை வந்து அதுதான் சாரங்கான்னு சொல்லி கொண்டிருக்கிறா. மற்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, சாரங்கா மியூசிக் பேண்டில் படித்த 2 பேர் வந்து ஆல்ரெடி சரிகமப்பால போய் படித்து இப்போ ரீசெண்டாக அவரால் படித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததான் நீங்கள் போவீங்களோ நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? நம்பிக்கை இருக்கிறது அது வேற. அது வந்து இப்போ நம்ம பாடுறது வந்து தெரியும். இப்போ நான் சரங்களை பாடுனாடி இப்போ என்ன தெரியும் எல்லாருக்கும். இப்போ எங்களோட ஊர்லேயும் வந்து இந்த சரங்க பேண்ட் வந்தது, அந்த அங்கேயும் பாடினான். இப்போ நான் இப்போ போகணும்னு நினைக்கிறத விட எங்களோட மக்கள் வந்து ஒத்துழைக்கணும். இப்போ நான் போகணுமெண்டு எங்களோட மக்கள் நினைச்சாதான் முடியும். கண்டிப்பாக போவேன். எங்களோட உறவுகள் நினைப்பினம் உங்களை அனுப்புறதுக்கு. ஆனால் உங்களுக்கும் அதுக்கான என்ன சொல்றது தகுதிகள் வேணும். அதுக்கான இல்லைன்னு சொல்ல வரையில இப்போ இருக்கிற தகுதிகள் மற்றது இப்போ படிக்கிற பாட்டுகளை விட இன்னும் நல்ல கட்டிக்கார பிள்ளையா படிச்சு போகணும். சரியா? சொல்ல அண்ணா குறையாதுன்னு சொன்னா நான் இல்லை தானே? இல்லை இல்லை. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நாடில்லை நாடில்லை உன்னை இழந்து விட்டாய். இந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை இது கனவா இல்லை நினைவா என்னை கேள்வி உண்மை தெளிந்தேன். உன்னை பார்த்தேன் தாய்மொழி மறந்தேன். கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டேன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அழிப்பாயும் சிறு பேதை நானோ. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடமாறுதேனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ. கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. உண்மைக்கு நல்லா இருக்குது தங்கச்சி. தேங்க்ஸ் அண்ணா. என்னன்னு சொன்னா இப்போ நான் உங்களோட அடுத்த ஒரு கேள்வி என்று கேட்குறேன். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்களானே, உங்களோட ஸ்கூலில் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஸ்கூலில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. படிக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். படிக்கிற கூட யாரை பிடிக்கும்? ஒரு ஆள் 2 பேரும் இருக்கும் தானே? ஆமாம், புவிதா பிடிக்கும். அவ இப்படி நீங்கள் இப்படி படிக்கணும், நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும், அல்லது நானும் இப்படி இந்தியா மேடையில் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்டே பண்ணி இருப்பீங்களானே, அவள் என்ன சொல்கிறவா? அவன் என்ன சொல்றது, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் தான். நீ இப்போ போகணும், இப்போ சரியாப்பா மேடைக்கு போகணும், போய் அங்கே எங்களையும் பெருமையாக சொல்ல அப்படியே தங்களுக்குள்ளே சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிக்கும் சரியாப்பா போய் நானும் சொல்லுவேன். நான் இப்போ உங்களை பற்றி பெருமையாக சொல்லணும், போய் அங்கே போகணும், அங்கே எல்லாரும் பார்க்கணும் வேணும்னா நான் சொல்லியிருக்கேன். அவளையும் நல்லா என்கரேஜ் பண்ணினோம். ஒருத்தருக்கு டீச்சர்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணினோம். ஃபர்ஸ்ட்டு மியூசிக் டீச்சர் அவளும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாள். மற்றதமாக நான் அடுத்த கேள்வி ஒன்று கேட்கணும். என்னென்னா, இப்போ நீங்கள் மியூசிக் படிக்கிறீங்க ஸ்கூலில், அதை தாண்டி ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் இசையை வந்து முறைப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ப்ரைவேட்டாக ஒன்றும் இல்லை, ஸ்கூல்லேயே வந்து டீச்சர்ஸ் இந்த கைடிங்கோட போய்க்கொண்டு எக்ஸ்ட்ரா ஒன்றும் படிக்கல என்ன? ஆனாமா இப்போ இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக படிக்கிறது கொஞ்சம் நல்ல மட்டும் எனக்கு தோணுது. நான் சொல்றது சரியா பிள்ளையா? சரி. என்ன எனக்கு ஸ்கூல்ல படிக்கிறதே காணும் அப்படியா? இல்ல காணாதான். ஏன்னா இப்ப ஸ்கூல்ல வந்து கர்நாடக சங்கீதம் மட்டும்தானே. இப்ப நான் சினிமா துறைக்கு போகணும்னா இப்ப எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப தெரியறதுக்கு நான் இப்ப மியூசிக் கிளாஸ் போகத்தானே வேணும், போவேன் கண்டிப்பா. மற்றது இப்ப ரீசெண்டா வந்த பாட்டுகள் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? இது முத்தமலை அந்த பாட்டு நீ தெரியும்? சரி, ஓகே, அதை படிங்க. இப்போ நீங்கள் படிக்கிற அந்த பாட்டு, அந்த இப்போ இந்த முத்தமலை பாட்டு இருக்கு தானே, அதை வந்து இப்போ சின்மை பார்த்தா பிரமிக்கணும். வெல்வெட்டுத்துறையிலேருந்து ஒரு பிள்ளை வந்து எனக்கு சவாலாக படிச்சிருக்கோண்டு பிரமிக்கிற அளவுக்கு படிக்கணும். சரியா? அந்த அளவுக்கு படிப்பது தெரியாத படிப்பேன். சரி, நீங்கள் நான் படிக்கிறேன் பார்க்குற உறவுகள் வந்து டிசைட் பண்ணுங்க நல்லா இருக்கா இல்லையாண்டு, அப்படி தானே? சரி, ஓகே, துவங்குங்க. தின்தனதும் தடதின் தடதோம் தின்தனதும் தடதின் தடதோம் தின்தனதும் தடதின் தடதோம் காலை கனவினை காது கொண்டேன் கண்வழி தேடவன் காணவில்லை
அதை என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சொன்னாயா. முத்தமலை இங்க கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி விரியாதோ, சங்கம் மரதங்கம் இன்று உன் கையில் சொர்க்கம், பல்லாயிரவோ சொல்லோ. இப்போ நீங்க படிச்ச இந்த முத்தமலை பாட்டு இருக்கு தானே, எப்படி ஃபேமஸ் ஆனது தெரியுமா? சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலயும் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்கேன். ஒரிஜினல் வேஷன் வந்து யார் படிச்சான்னு தெரியுமா? இந்த படத்துக்கு என்று சொல்லி யாரை படிப்பிச்சான்னு தெரியுமா? இந்த பாட்டு பேர் தெரியும், நான் சொல்லி ஒரு பாடகி தான் இந்த பாட்டத்துக்கே படிச்சவா. ஆனா வந்து அந்த ஆடியோ லாஞ்சில வந்து சின்மை வந்து அந்த பாட்டை படிச்சபடியா தான் இந்த தூரம் பேசுபொருளானது. சரியா? மற்றது வந்து உண்மைக்கு நீங்க படிச்சதுமா நல்லா இருந்தது, எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலா இருந்துச்சு. மற்றதுன்னு சொல்றது எங்கட நாட்டில எங்கட அது ஊர்ல வந்து இப்படி ஒரு பிள்ளை படிக்குதுன்னு சொல்லிக்க உண்மையா வாழ்த்தவனும் பெருமைப்படுவனும். நாங்களும் வார வருஷம் வந்து உங்களுக்கு இந்தியாவில் நடக்கிற சரிகமப்பாவிலையோ அல்லது வந்து சூப்பர் சிங்கர்லயோ வந்து உங்களுக்கு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. சரியா? உங்களுக்கு வந்து அந்த கிடைச்சதுக்கு அடுத்த மாசம் வந்து A level ஃபைனல் எக்ஸாம். சரியா? நீங்க எதுக்கு போவீங்க? முதல் சூப்பர் சிங்கர் சரி இப்போ போயிட்டு தான் அதுக்கு பிறகு நான் எக்ஸாம் எழுதுவேன். ஏன்னா படிக்கிறதுக்கு இன்னும் வயசு இருக்குதான், ஏன்னா சான்ஸ் வந்து இப்போ கடவுளாக கொடுக்குறேன்னா ஒரு சான்ஸ் அப்படித்தான் கிடைக்கும். நான் படிக்கிறேன்னா இப்போயும் எக்ஸாம் எழுதலாம், வயசு இருக்குது. இப்போ நான் திருப்பி மறுபடியும் படிச்சுட்டு எழுதுவேன் எக்ஸாம். அப்படி பொறித்தனமா இருக்கிறீங்களே. வாழ்த்துக்கள். ஆனாலும்மா இப்போ உங்களோட போக்க பார்க்க எனக்கு வந்து ஃபுல்லாகவே இசைத்துறையிலேயே அப்படியே போய் விழுந்துருவீங்களோன்று எனக்கு ஒரு பயமா இருக்குது. ஆனால் என்ன சொல்றது, படிப்பு முக்கியம். சரியா? நான் தான் சொல்லுவேன், இன்டர்வியூ எடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே தான் சொல்றேன்னா படிப்பு தான் முக்கியம். அதுக்கு ஒரு பாட்டாக தான் இருக்கணும். இந்த மியூசிக் அல்லது வந்து ஒரு டான்ஸோ என்ன துறையை எடுத்துக்கொண்டாலும் படிப்பை தான் மெயினாக பார்க்கணும். ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் பெற உண்மை நீங்கள் சொல்றதும் ஒரு விதத்தில் உண்மைதான். ஒரு வாய்ப்புன்றது வந்து இந்த நேரம் பெறாது, ஒவ்வொரு முறையும் வந்து வாசல் கதவை தட்டாது வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். சரியா? நீங்கள் சொன்ன மாதிரிக்கு சின்ன வயசு தான், எதிர்காலத்தில் படித்து பெரிய ஆளாகலாம் என்றெல்லாம் சொல்றீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். பொட்டு வச்சு பூ வச்சு பொண்ணு ஒன்று போனா இள வட்டம் எல்லாம் கெட்டு மனோ சுத்தி வரும் தானா, இலசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திரும்பி அது பார்க்காது, செட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆட்சியெல்லாம் எங்களுக்கு கல்வி தரும் செல்வம், காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களை, காணா கருங்கோயில கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயங்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா, மனசில் இடம் பிடிச்சா எலக்ஷனில ஜெயிச்சா ஊரு சனம் மூக்குல விரல வைக்கும். இந்த வீடியோ வந்து கணக்க சின்னாக்கள் இந்த பிள்ளை இந்த வயசுகளில் பார்க்குறாக்கள் அல்லது வந்து ஒவ்வொரு கலைத்துறையிலையும் சாதிக்கணும்னு ஆசைப்படுற பல கலைஞர்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. உண்மையிலும் வந்து இந்த இப்படியான காம்படிஷனல் போட்டிகளுக்கு போகிறது வந்து பிள்ளைன்னு சொல்ல வரையில அந்த போட்டிகள் வந்து அந்தந்த டைம்களில் வந்து நாங்கள் வந்து ஃபேமஸான ஒரு பேசுபொருளாக இருப்போம் சமூக வலைத்தளங்கள்லேயோ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தான். அதுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்த சீசன்கள் வரைக்க வந்து நாங்கள் அந்த அந்த துறையில் வந்து இருக்கணுமா இல்லையான்றது வந்து தெரியாத கட்டங்கள் போய்கொண்டிருக்கும். ஆகையால் வந்து அதுக்கு போகணும்னு சொல்லல போங்க அப்படியான காம்படிஷன்களுக்கு. அது போகிறதால வந்து நீங்களும் ஒரு ஃபேமஸ் ஆகலாம், எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கான தொழில் ரீதியான முன்னேற்றத்துக்கும் ஒரு பங்கு வகிக்கும். அதோட வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு என்ன சொல்கிறது வேலை மெயினான ஒரு வேலையில் இருக்குது, அந்த வேலையை விட்டுட்டு இந்த மியூசிக் ஃபீல்டுன்னு சொல்லி அதுக்கு போய்க்க கடைசியில் வந்து ரெண்டும் இல்லாத கட்டங்கள். ஒரு படிக்கிற பிள்ளை வந்து இந்த பாட்டு படிக்கணும், ஆடணும், டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபீல்டுக்கு போய் வைக்க இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லாத சந்தர்ப்பங்களும் பெறக்கூடும். அதால் வந்து படிப்போடு சேர்ந்து அல்லது உங்களுக்கு விருப்பமான துறைகளோடு சேர்ந்து தான் எல்லாத்தையும் பார்க்கணுன்றதை நான் சொல்லிக்கொள்வேன். சரியா? ஓகே, இப்போ ஒரு என்ன பாட்டு படிக்க போறீங்க? உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? போற ஐயோ சாமி. ஐயோ சாமின்றது வந்து இலங்கையில் செய்த பாட்டு தானே? அது ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், நான் கேட்டிருக்கேன், ஒரு நாள் பாடினேன், இன்னைக்கு பாடுறேன். சரி, அந்த பாட்டு படிக்கும் போது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்.
இப்போ நீங்க ரீசெண்டா சாரங்கா மியூசிக் பேண்டில் படிச்சு கொண்டு இருக்கிறீங்களானே அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேடையில் ஏறும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்ல கிரௌட்டுக்கு முன்னாலாம் நேரி படிச்சிருப்பீங்க. படிக்க முதல் தரம் இவ்வளவு மக்களையும் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன், இதன் பிள்ளை சரி இருக்குதா அல்லது வந்து பிள்ளை விடுவேனா இடையில விடுவேனா அப்படி எதுவும் தோணிச்சா? அதை பற்றி சொல்லுவீங்களா? உண்மைண்ணா இப்போ எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து 5 பாட்டு தந்தது தரும்போது நான் இப்போ முதல் பாட்டு பாடும்போது எனக்கு நிறைய பயம் இருந்தது. நான் அப்படி பார்த்து தான் பாடணும், இப்படி பார்த்து இப்படி ஃபோனை வச்சுட்டு பாடுவேன். அதுக்கு பிறகு இப்போ நான் கொஞ்சம் பார்க்காம பாடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணேன் யாருன்னு சானு அண்ணா பானு அண்ணா மற்றது வாசனங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணேன்னா. அதுக்கு பிறகு அவையோட அந்த என்கரேஜ் பண்ணுறதுலேயே எனக்கு இந்த பயம் போயிட்டுது. இப்போ சாதாரணமாக இப்போ இவ்வளோ ஆக்கள் இருந்தாலும் சாதாரணமாக பாடுவேன். இந்த பயம் போயிட்டுது. பயம் ஒன்றும் இல்லை. எங்க கொண்டே விட்டாலும் நான் எவ்வளவு பேருக்கு முன்னாலே எப்படியும் படிப்பேன். அப்படியே பாடுவேன். அதான் வேணுமம்மா என்ன சொல்றது, ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஆனா இப்ப நீங்க இந்த இன்டர்வியூல வந்து பயந்து வேந்து கதைக்கிறது வந்து உங்களோட உறவுகளை வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. உண்மையா பயப்படுறீங்க? என்ன பயமா இருக்கல்லே? லைட்டா ஃபர்ஸ்ட் டைம் மண்டபடியாக தான் ஃபர்ஸ்ட் டைம் மண்டியில் செகண்ட் டைம் ஆகும் இந்த பிள்ளைக்கு இந்த இப்படியான காணொலிகள் செய்கிறது. அதால் கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்படியான விஷயங்களுக்கு பயப்படக்கூடாது. நீங்கள் பெரிய பெரிய காம்படிஷனில் போய்க்க எத்தனை கேமரா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கும், அப்போ பார்த்து பயப்படுறது இல்லை தானே? சரி, ஓகே. அந்த ஐயோ சாமி பாட்டை படிக்குமா? ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம், பொய் பொய்யா சொல்லி மாத்தினது போதும், மனசாட்சியை நீ விழி பேசினாய், அடனி சொல்லு நீ மனுஷனா. ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி மாத்தினது போதும், உன்னை பாண்டானை நான் நம்பி வந்தேன், உயிர் கொண்டு நீ ஓடினாய, என்னை போன்ற பெண்ணை ஏமாற்றி விட்டு தினம் 100 பொய் கூறினாய. ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தினது போதும். உண்மையில வந்து இலங்கையில ஒரு நல்ல ஒரு வியூவர்ஸ் வந்த பாடல், எல்லாருக்கும் ஒரு பேசுபொருளான பாட்டு தானே இது. இந்த பாட்டுகள் வந்து இப்போ இப்படியான பாட்டுகள் வந்து நீங்க மியூசிக் பேண்டில் எல்லாம் படிக்கிறீங்களானே, இப்படியான பாட்டுகள் வந்து பேண்டுகளில் படிக்கிறவையா? இப்படியான பாட்டு படிக்கிறேன், நிறைய பாட்டு படிக்கிறேன்னா இந்த பாட்டு படிச்சது இல்ல. இந்த பாட்டு நான் இப்பதான் பாடுறேன் ஃபர்ஸ்ட் டைம். காத்திருந்து நானே தவம் இருந்து உனக்காகத்தான் மாமா, உனக்காகத்தான் நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டு உன்னை பார்த்துதான் கண்ணு, உன்னை பார்த்துதான் அடைத்தல நினைப்பு இம்மல இருந்து எட்டி போகலாமோ, கட்டுப்பாடு இருந்து கட்டிக்க முன்னே முட்டிக்கொள்ளலாமோ, முத்தமிட்டாய் மோசமென உன்னாகும், சத்தமிட்டாய் உன்னிலமே நாகும், துது வலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா, துண்டாமணி விளக்க துண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாய் கணக்கா. உண்மைக்கு நல்லா இருக்கு. சரியா? ஏன்னா கூட வயசுக்கு செட் ஆக மாட்டேன்னு நினைச்சுதான் இந்த பாட்டை நான் கேட்டு நான் படிப்பீங்களான்னு. சரியா? சூப்பரா இருக்கு. இது மோடியில படிக்கிறீங்களா கூட? இந்த பாட்டு தான் அந்த 5 சாங்ஸ்ல இந்த பாட்டு எனக்கு உண்டு. நிறைய தரம் பாடியிருக்கேன். அது பொதுவா எல்லாரும் வந்து அந்த ஒரு ஷோவுக்கு போய்க்க எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய பாட்டு தானே இது. என்ன அன்றைக்கு நீங்க உங்களோட அந்த பேண்டு அந்த யாழ்ப்பாணத்துல அளவட்டியில நினைக்கிறேன் அதில் நடக்க இந்த பாட்டு வேறு அந்த இந்தியாவிலேருந்து வந்த சிங்கர் தான் படிச்சிருந்தது. அதுக்கு பார்த்து நான் ஆடியன்ஸ் வந்து எப்படி வரவேற்பு கொடுத்தவைன்னு சொல்லி நல்ல பாட்டு. உண்மையில நான் அந்த பாட்டு படிக்கிறது அந்த பாட்டு நான் பாரு நான் அந்தண்டு இந்தியன் சிங்கர்ஸ் வரும்போது அந்த எனக்கு வந்த சாங்ஸ் வந்து அவைகளுக்கு போயிட்டு அதனால 2 பாட்டு தான் பாடினேன். ஒவ்வொரு இப்போ இலங்கையில் வந்து சின்ன சின்ன காம்படிஷன்கள் நடக்குது தானே, ஒரு மீடியாக்களோ அல்லது வந்து ஒரு ஞாபகார்த்தமாவோ எல்லாம் பாட்டு போட்டிகள் நடக்குது தானே, அப்படியான பாட்டு போட்டிகளுக்கு போயிருக்கிறீங்களா? நான் வந்து கூடுதலாக இப்போ ஸ்கூலால இருந்து நான் போயிருக்கேன். நிறைய பன்னிச போட்டி, அகில இலங்கை சங்கீத போட்டி, தமிழ் தின போட்டின்னு போயிருக்கேன். அதில் எனக்கு பிளேஸ் கிடைக்க விட்டதே இல்லை. இப்போ 3rd or 2nd கிடைச்சிருக்குது, கூடுதலாக கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு இப்போ நாளை நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க. அது வந்து இப்போ முக்கியமாக
பிள்ளைகள் இப்போ திறமையை வழிகாட்டுறதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் வச்சிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சும் அந்தண்டும் நான் அந்த குயில் பாட்டு பாடினான். அதுவும் நிறைய பேர் சாரங்கா இசைக்குழுவில் சேர்றதுக்கு முன்னும் பாடினான். அந்த பாட்டு எனக்கு அப்போ எனக்கு கை அப்படி சொல்றேன் அப்படி நடுங்கி கொண்டு தான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பயம். இப்போ பயம் இல்லை, இப்போ கொஞ்சம் கூட பயம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும் ஆசை இருக்குது. நான் இப்போ ஆடிஷனுக்கும் போயிருக்கேன், சரிகப்பா ஆடிஷனுக்கு போனேன், 2 முறை போனான் கிடைக்கல. ஆனால் அதை பற்றி இப்போ கவலைப்படவே இல்லை. இப்போ அடுத்த முறை நான் போகும்போது கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அதனால ஒரு கேள்வியா கேட்க இருந்தா நீங்க சொல்லிட்டீங்க, பிரச்சனை இல்லை. அந்த சரிகமபா ஆடிஷன் இந்த வருஷம் வந்து நடந்திருந்தல யாழ்ப்பாணத்துல, அதுக்கு நீங்க போயிட்டு படிக்க உங்களோட மனதளவுல வந்து யோசிச்சிருப்பீங்கல்லானே எனக்கு இந்த முறை கிடைக்கும். அதுக்கு முதல் முறையும் போனீங்களா? போனீங்க. அதுல ரிஜெக்ட் ஆயினோனைக்கு கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பீங்களானே, கொஞ்சம் இதை கூட கவலைப்பட்டிருப்பீங்க. ஏன்டா இப்போ உங்களோட கதை கேட்க நான் தெரியுது உங்களுக்கு இசை மீது எவ்வளவு ஆர்வம்னு சொல்லி. செகண்ட் டைம் இந்த வருஷம் போனீங்கல்லானே, போகும்போது கடவுளை எல்லாம் கும்பிட்டு தான் நிறுத்தி வச்சு தான் போயிருப்பேன். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து அந்த போட்டிக்கு போகிற எல்லாரும் வந்து பெரிய தவமாக இருந்து கடவுளை கும்பிட்டு தான் போவீங்க. சொன்னால் அந்த ஒரு மேடையில் வந்து ஃபைனலில் வந்து வின் பண்ணணுமன்றது எண்ணத்தோட எல்லாரும் போகிற இல்லை. அதில் அந்த மேடையில் ஏறி ஒரு 2 பாட்டு படிக்கணும், எங்களோட முகம் வந்து வெளியில் பார்க்கணும், எங்களோட திறமையை வெளியில் காட்டணும்ன்றதான் அரைவாசி பேருமே போகிறது. நீங்களும் அந்த எண்ணத்தோட போயிருப்பீங்க. அதில் வந்து இப்போ செகண்ட் டைம் போயிருக்கேன் வந்து அது உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கி அதை எப்படி ஃபீல் பண்ணினீங்க? எப்படி கவலைப்பட்ட நீங்கள்? கவலைப்படுறதுக்கு நான் கடவுள் கொடுத்த சான்ஸா இப்போ நான் ஆடிஷனுக்கு போனேன். போய் நான் நினைச்சு நான் கிடைக்க மாட்டேன். நான் இப்போ பாடின பாட்டு நல்லா இருக்கேன்னா இப்போ எனக்கு கிளிமிஷாவும் பாட சொன்னேன். அவரோட சேர்ந்து நான் பாடினேன். கிளிமிஷாவோட நல்லா இருக்கேன்னா நினைச்சு நான் கிடைக்க மாட்டேன். ஆனால் கிடைக்கல. கிடைக்காட்டி பரவாயில்ல, அடுத்த முறை கிடைக்குமேனு மனதை தேர்த்திக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகே, கவலைப்படாதீங்க. வார வருஷம் வந்து உங்களை ஏதாச்சும் என்ன சொல்ற சரிகமப்பா அல்லது சூப்பர் சிங்கர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? வெத்தலையில் பார்க்க வச்சு 10 பேரை பார்க்க வச்சு கட்டிக்கிட ஆசைப்பட்டு நானே, பெத்தவங்க துணையும் இல்ல, அத்தை மாமா உறவும் இல்ல, தூக்கப்பட்டு துடிக்குது ஒரு மானே, தாய் தந்தை கோபம் அதில் வாழ்கின்ற பாசம் ஒரு தவறாகி போகாதடி, என்ன நான் பாடுறேன் சொந்த முன்னு தேடுறேன், கூண்ட விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு, வழிக்கோணல் மானலாச்சு, காதலிச்ச காலம் எல்லாம் கனவு போல ஆச்சு, அது கரையுதெந்தன் மூச்சு. இப்போ நாங்கள் இந்த இன்டர்வியூ வந்து இப்போ முடிக்கிற நேரம் வந்துட்டு சரியா? இல்லாட்டி தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டு போவோமா, சுவாரஸ்யமா பாட்டுகள் படிச்சு கொண்டு போவோமா, இல்லை என்ன முடிப்போமா? எதனாலும் எனக்கு ஓகே தான். எதனாலும் ஓகேண்ணே. ஓகே, இது வந்து நாங்கள் பார்ட் 1 போடுவோம். லெந்தாக போனால் எங்களை பார்க்குற ஒருவர்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதால் வந்து நாங்கள் பார்ட் 1 போடுவோம். சரியா? ஓகே, இவ்வளோ நேரம் நாங்கள் கதைச்சி இப்போ உங்களோட சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே எனக்கு சொல்லி நானும் எங்களோட உறவுகளும் பார்த்துக்கொண்டு பாட்டுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்க தானே. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எங்களோட பார்க்குற உறவுகள், அதாவது வந்து உறவுகளை தாண்டி உங்களை போல் இந்த கலைத்துறையில் சாதிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்போ படிப்பும் இருக்கணும், இப்போ எங்களுக்கு கலைத்துறையில் என்ன சாதிக்கணுமோ அதுவும் எங்களுக்கு இருக்கணும், என்ன ஆர்வம் இருக்கோ அதுவும் இருக்கணும். அதுக்காக அவங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ தெரியாத நுணுக்கங்களை இப்போ யார்கிட்டையும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எங்களுக்கு வர்ற வாய்ப்பை வந்து விட்டுறக்கூடாது, வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்த தெரியணும். உண்மையாக சரியாக பயன்படுத்தி இப்போ படிப்பை அப்படியே பாதியில் விட்டுறக்கூடாது. படிப்பும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இப்போ பாதி கவனத்தை படிப்புலையும் செலுத்தணும். அதோட வந்து இப்போ கலைத்துறையில் இப்போ நாங்கள் என்ன கலைத்துறை இப்போ நாங்கள் என்னத்தில் ஆர்வம் காட்டுறோமோ அதை முக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, நல்லா. மற்றதம்மா வந்து பார்க்குற உறவுகளை சொல்லணும் என்ன சொன்னால், இப்போ நான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து இதோட நிப்பாட்டி கொள்ளுவோம். என்னென்னு சொன்னால் லைட்டிங் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வருது. அதால் வந்து இது ஒரு பார்ட் 1 தான் இருக்கும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி சரியா, நாங்கள் உங்களோட அப்பாட்ட மகளை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி கேட்ட கையோட அப்பா ஓகே சொல்லி மகளை வந்து எடுங்கன்னு சொன்னதுக்கும் அப்பாவுக்கும் நன்றிகளை சொல்லுங்க. சரியா? சரி. மற்றது உங்களுக்கும் இந்த படிப்புகள் வர டியூஷன்கள் அதெல்லாம் இருந்திருக்கும். அதுகளெல்லாம் தாண்டி எங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ செய்ய வந்தது
செய்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஓகேண்ணா. ஓகே ஓகே உறவுகளை, இந்த காணொலியில் வந்து வெல்வெட்டி திருவிழையில் இருக்கிற பாடகி பிரித்திகாண்ட நேர்காணல் சம்பந்தமாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள். இதன் புறநிறைகள் மற்றும் இந்த பிள்ளை என்னென்ன திருத்தி கொண்டா இன்னும் முன்னுக்கு வரலாம்ன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த பிள்ளை பார்த்து திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஊரில் உங்களோட பிரதேசங்களில் இப்படி பாடக்கூடிய ஆடக்கூடிய ஒரு திறமைகளில் இருக்கிற கலைஞர்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்படி யாராச்சும் இருந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயூர். நன்றி. நன்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, மனமே 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 மனமே.